யாபீன் இஸ்ரவேல் ஜனங்களை 20 வருஷம் என்ன செய்கிறானாம்? கொடுமையாய் ஒடுக்கினானாம். 20 years of oppression, spirit of oppression. அதுதான் யாபீன். ஒடுக்குகிறது, நெருக்குகிறது, பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து எழும்ப விடாதபடிக்கு ஒடுக்கி நெருக்கி முடக்கி பண்ணுகிற காரியங்கள். யாபீன் எத்தனை வருஷம் செஞ்சானாம்? 20 வருஷம் செஞ்சானாம். 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். எதற்காக? இந்த யாபீனுடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வராதா? இந்த யாபீனுடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா? இந்த ஒடுக்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வராதா? இந்த நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வராதா? இப்படி எங்களை ஒடுக்குகிறானே, இப்படி எங்களை நெருக்குகிறானே, கொடுமையாய் பெயின்ஃபுல் ஆப்ரஷன், கொடுமையான ஒடுக்கம், கொடுமையாய் ஒடுக்குகிறான். கடன் ஒடுக்குகிறது, வியாதி ஒடுக்குகிறது, சத்துருக்கள் ஒடுக்குகிறார்கள், பலவிதமான காரியங்கள் நம்மை ஒடுக்குகிறது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷம் காத்திருக்கிறாங்க. 20 வருஷத்தின் முடிவில் கர்த்தர் தெபோராளை எழுப்புகிறார். தெபோராளை கர்த்தர் எழுப்புகிறார். பாராக்கை கர்த்தர் எழுப்புகிறார். யாகேலை கர்த்தர் எழுப்புகிறார். யாபீனுடைய கதையை முடிக்கிறார். உன்னை ஒடுக்கினவனுடைய சரித்திரத்தை ஆண்டவர் முடிக்க போகிறார். உன்னை ஒடுக்கினுடைய சத்துருடைய கதையை ஆண்டவர் ஒடுக்க போகிறார். உனக்கு ஒரு விடுதலை, உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை. ஆமென். கொடுமையாய் ஒடுக்குகிற மனிதர்கள், ஹல்லேலூயா, கொடுமையாய் ஒடுக்குகிற மனிதர்கள் இந்திய தேசத்திலே நாம் பார்க்கிறோம். இந்திய தேசத்தை கொடுமையாய் ஒடுக்க நினைக்கிறார்கள். whoever it may be, யாராயிருக்கலாம், நம்முடைய ஆட்சியிலே இருக்கிறவர்களா இருக்கலாம், நம்முடைய தலைமை பீடத்தில் இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்திய தேசத்தின் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்குகிறார்கள். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் ஆமென் ஒடுக்கப்படுகிறது. ஆமென். இங்கே இந்தியாவினுடைய ஈஸ்டர்ன் கண்ட்ரி நேஷன்ஸ் ஒடுக்கப்படுகிறது, மாநிலங்கள் ஒடுக்கப்படுகிறது, அஸ்ஸாம் ஒடுக்கப்படுகிறது. ஆமென். இன்னும் திரிபுரா ஒடுக்கப்படுகிறது, பஞ்சாப் ஒடுக்கப்படுகிறது, குஜராத் ஒடுக்கப்படுகிறது. பார்த்தா எல்லா மாநிலங்களும் ஒடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒடுக்கிறவருடைய கையை நான் ஒடுக்கிற காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறேன். உன் எதிர்பார்ப்பு முடிவுக்கு வருகிறது, எதிர்பார்ப்பு முடிவுக்கு வருகிறது. 20 வருஷத்தினுடைய ஒடுக்கம் ஒரே நாள்ல முடிஞ்சிச்சு. ஆமென். 20 வருஷ ஒடுக்கம் ஒரே நாள்ல முடியுது. ஆமென். கர்த்தர் தெபோராளை பார்த்து சொல்றாரு, தெபோராளே, ஆமென், பாராக்கினிடத்திலே நீ போய் சொல், நான் யாரை, ஆமென், சிசேராவை அவன் கையில் என்ன செய்ய கொடுக்க போறேன்? ஒப்பு கொடுக்க போறேன், ஒப்பு கொடுக்க போறேன். இனிமே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கத்துக்கு நேராய் போக மாட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தை நான் பார்த்துட்டேன், ஒடுக்கத்தை நான் பார்த்துட்டேன். 20 வருஷம் பெருமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீ எழும்பி சிசேராவை முறியடி என்று பாராக்குக்கு வார்த்தை போகிறது. பாராக்கு ஆமென் தெபோராளுடைய உதவியை கேட்டபடினால் தெபோராள் சொல்லுகிறார், நீ ஒரு பெண்ணினுடைய உதவியை கேட்டதுனால ஆமென் சிசேராவை கர்த்தர் உன் கையில் என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்க மாட்டார், ஒரு பெண்ணினுடைய கையில ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி முகமரியாத யாகேலை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. முகமரியாத யாகேல் எழும்பி அந்த சிசேராவை அழித்து போட்டானா? சிசேராவை அழித்து போட்டதினால் யாபீனுடைய ராஜ்யபாரம் முடிவுக்கு வந்தது. ஆமென். இன்னைக்கு தேசத்தை ராஜ்யம் பண்றது ஒருத்தனா இருக்கலாம், ஆனா ஒரு சிசேரா பக்கத்துல இருந்து எல்லா காரியத்தை கிண்டி விட்டு இருக்கான். பாத்தீங்களா? அவனுக்கு எந்த ஷான் வேணாலும் பேர் இருக்கலாம், எந்த டீன் வேணாலும் பேர் இருக்கலாம். யாபீன் மேல ஆட்சி செய்கிறான். காரியத்தை செய்கிறதெல்லாம் யாரு? சிசேரா. காரியத்தை செய்கிறது யாரு? சிசேரா. சட்ட திருத்தத்தை கொண்டு வரது யாரு? சிசேரா. மாற்றங்களை கொண்டு வரது யாரு? சிசேரா. அவரு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இங்க இருந்து செய்கிறதெல்லாம் யாரு? சிசேரா. ஆண்டவர் கையை வைக்க போறது மேலிடத்துல இல்ல, அதுக்கு அடுத்து இருக்கிற சிசேராவை தான் கை வைக்க போறாரு. 20 வருஷமாய் ஒடுக்கினவனுடைய ஒடுக்கத்துக்கு நீங்களாக்கி என் ஆண்டவர் இந்திய தேசத்தை காத்து தப்ப பண்ணுவார். ஆமென். காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது, காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. யாபீனுடைய 20 ஆண்டு கால ஒடுக்கத்தினுடைய ஆளுகை முடிவுக்கு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை வந்தது. ஆமென். ஹல்லேலூயா.
இன்னைக்கு உங்க குடும்பத்தை ஒடுக்குறாங்களா? இன்னைக்கு உங்க குடும்பம் ஒடுக்கத்தின் வழியாய், நெருக்கத்தின் வழியாய் போய்கிட்டு இருக்குதா? உங்க வேலை ஸ்தலங்கள் ஒடுக்கப்படுகிறதா? உங்களுடைய காரியங்கள் ஒடுக்கப்படுகிறதா? உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒடுக்கப்படுகிறதா? இந்த மத்தியான நேர பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் முடிவுக்கு வருகிற வருஷம். நான் எதிர்பார்க்கிறேன், இத்தனை ஆண்டு காலமா என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிற இந்த யாபீனுடைய ஒடுக்கம் என்னை விட்டு மாற வேண்டும், இந்த சிசேராவினுடைய ஒடுக்கம் என்னை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் நடுவிலிருந்து ஒரு யாகேலை கர்த்தர் எழுப்புவார். உங்கள் நடுவிலிருந்து ஒரு தெபோராளை கர்த்தர் எழுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை யாபீன் ஒடுக்கினாலும், எத்தனை சிசேராக்கள் எழும்பி கிரியை செய்தாலும், நீங்களும் நானும் தெபோராக்களாய் இருந்து விட்டால் யாரை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் யாகேலாய் இருந்து விட்டால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் தன் கையிலே சுத்தியை பிடித்து மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டான். ஆமென். இந்த யாகேலை குறித்து வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்துல, சிசேரா கால்நடையாக கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்த. நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய போறான்னு சொல்றோம் பாருங்க. அவனுக்கு எதிராக இருக்கிற மனுஷனை கொண்டு கிரியை செய்ய மாட்டார். ஆமென். சிசேராவ யாபீனுடைய கதையை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் யாகேல். இந்த யாகேலுடைய வீட்டுக்கும் யாபீனுடைய வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்ததாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமென். இன்னைக்கும் தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. யாபீன் வீட்டிற்கும் ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட ஏபேரின் மனைவியாகிய யாகேல் தான் சிசேராவின் கதையை முடித்தாள். ஆமென். தன் சொந்த ஜனங்களாலேயே அழிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. தான் வெட்டின குழியில் தானே விழுவான், தான் ஏற்படுத்தின தூக்கு மரத்தில் தானே தொங்குவான். நாம் அமைதியாய் இருந்து அவர் தேவன் என்று அறிந்து கொண்டால் மட்டும் போதும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், ஜனங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்கள் பார்க்கிறாங்க, இவர்களுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லையே, இத்தனை திரளாய் ஜனங்கள் வந்திருக்கிறார்களே, எங்களுக்கு பலன் இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றாங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இத்தனை திரளான ஜனங்களுக்கு முன்னாடி நிக்க எங்களுக்கு பலன் இல்லை, உண்மைதான். ஆனா எங்க கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. 75 வயசு ஆபிரகாம், அவனுக்கு பலன் இல்லதான். ஆனா 75 வயசுல வாக்கு பண்றார், உன் கர்ப்பத்துல ஒரு ஈசாக்க பிறக்க செய்வேன். பார்த்தால் அவன் சரீரத்திலே பலன் இல்லை. அவன் சாரா சரீரத்தில் பலன் இல்லை, கர்ப்பம் செத்து போனது, ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போனது, பலன் இல்லத்தான். உலக பிரகாரமாய் பார்க்கும் போது யாருடைய சரீரத்திலும் பலன் இல்லாத போதும் அவர்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருந்தபடியினால் 25 ஆண்டு காலம் காத்திருப்பு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முடிவுக்கு வந்தது, முடிவுக்கு வந்தது. ஆமென். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்குமேயானால் எத்தனை ஆண்டுகால ஒடுக்கமாயிருந்தாலும் சிறையிருப்பாயிருந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வருகிறவர் கர்த்தர். ஆமென். யாக்கோபினுடைய வாழ்க்கையில 20 வருஷ காத்திருப்பு, யாபீன் 20 ஆண்டு காலம் சிறையிருப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலைக்கான காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள்.